தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக நீதிபதி கூறிய நிலையில் தற்பொழுது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்க வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு அழுத்தம் கொடுத்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு இந்த மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கின் பின்னணி என்ன? இந்த வழக்குடைய பின்னணி பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் குற்றத்தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாயார் கமலா தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் கடந்த வாரம் விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் போது வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்தார்கள். இந்த வழக்கை வெள்ளிக்கிழமை தள்ளிவிட்டிருந்தார்கள். அப்போது அன்று காலை இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி இந்த வழக்கு தீர்ப்பை வழங்கும் போது 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார்கள். இதனிடையே நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த தீர்ப்பை வழங்கும் முன்பாகவே அதிகாரமிக்க சில நபர்கள் தன்னை தொடர்பு கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார். அதை தன்னுடைய உத்தரவிலும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது அதிகாரமிக்க 2 நபர்கள் தன்னை நேரில் வந்து தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் இந்த வழக்கை எடுக்கக்கூடாது என்றும் தாமதப்படுத்துமாறு தன்னை அறிவுறுத்தியதாகவும் அவர் அழுத்தம் கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அந்த வழக்கை விரைவாக எடுத்து விசாரணைக்கு எடுத்து அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவரோடு இந்த வழக்கை விசாரித்து இன்னொரு டிவிஷன் நீதியில் விசாரித்த இன்னொரு நீதியான PP பாலாஜி அவர் அரசின் தரப்பை கேட்ட பிறகு எதிர் விசாரணை நடத்தலாம் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதி தீர்ப்பை அடுத்து வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு இன்று காலை ஒரு மனு ஒன்று அவசர மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த மனுவில் நீதிபதிகளை மிரட்டும் வகையில் அழுத்தம் கொடுத்த அந்த 2 அதிகாரமிக்க நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவ்வாறு அவர்கள் தலையிடுவது நீதி பரிபாலனுக்கு தலையிடுவது போன்றது என்றும், எனவே இந்த விஷயத்தில் அந்த நபர்கள் அதிகாரமிக்க நபர்களாக இருப்பதால் CBI விசாரணைக்கு அனுப்பினால் மட்டுமே சரியான நியாயம் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் நீதித்துறையில் குறுக்கீடு செய்வதன் மீது நடவடிக்கை எடுக்க வகையில் நீதிமன்றம் தானே முன்வந்து அந்த நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர வேண்டும் என்றும் அந்த வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு தலைமை நீதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது ஒருவேளை சுயமோட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய நீதிமன்ற தானாகவே முன்வந்து நீதிமன்ற அமைப்பு வழக்கை தொடர்வதற்கு வாய்ப்புள்ளது. அதே போன்று இந்த மனுக்களை, இந்த நகல்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் அதே போன்று உச்சநீதிமன்றத்துடைய பதிவாளர் ஜெனரலுக்கும் அனுப்பியுள்ளார். ஆகவே இந்த விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது என்றே தெரிகிறது. பூங்குழலி, CBI விசாரணையை கோரியிருக்கிறார்கள். CBI விசாரணைக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதை ஒத்த வேறு வழக்குகளில் இதுபோன்று நடந்திருக்கிறதா சுப்பையா? இதே போன்று நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்த வழக்குகள் CBIக்கு மாற்றப்படவில்லை. ஆனால் நீதிமன்றம் ஒருவேளை நினைத்தால் இந்த அதிகாரமிக்க நபர்கள் குறுக்கீடு செய்வதாக குறிப்பிட்டுள்ளதால் நீதிமன்றம் நினைத்தால் தாமதம் முன்வந்து இந்த வழக்கை தாங்கள் விசாரிக்க விரும்பலை CBIக்கு மாற்றுவதாக நீதிமன்றம் அனுப்புவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் நீதிமன்றம் பரிந்துரைத்தால் ஏராளமான வழக்குகள் CBIக்கு மாற்றப்பட்டுள்ளன. அதுக்கான முன்னுதாரணம் நிறைய இருக்கிறது. ஏராளமான வழக்குகள் CBIக்கு கடந்த காலங்களில் மாற்றப்பட்டுள்ள நீதிபதியே மாற்ற முடியும். நீதித்துறை பதிவாளருக்கு போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீதிபதி நினைத்தால் இந்த வழக்கை தான் தொடர்ந்து விசாரிப்பதற்காக இதை மேலும் சில உண்மைகளை கண்டறிய வேண்டியிருப்பதால் CBI விசாரிக்க மாற்ற என்று உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருப்பதால் நிச்சயமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உள்ளன. உங்களுக்கு விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.